வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது. பசங்க சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க, குழந்தைங்க சொல்ல கேட்கவே மாட்டேன்றாங்க, நம்மளை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இருக்காங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், பிஸ்னஸ் செட் ஆகுது, பணம் சரியாக வர மாட்டேங்குது, கொடுத்த கடன் திரும்பி வர மாட்டேங்குது, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே துரோகம் பண்ணுறாங்க, நம்ம கூடவே இருக்காங்க, கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க, நம்ம கூடவே இருந்து நிறைய விஷயம் நமக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறது நல்லதாகவே இருக்குதே அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டால் நமக்கே அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. கர்மானா என்னதாங்க அப்படின்ட்டு நமக்கு எவ்வளோ புரியல. நான் என்றைக்கு பண்ணேன், எப்போ பண்ணேன், எதுக்கு பண்ணேன், எப்படி பண்ணேன், நான் போன பிரிவில் பண்ணேன், இல்லை இந்த பிரிவில் பண்ணல, இல்லை எங்கள் அப்பா அம்மாவோட கர்மாவா, இல்லை எப்போ வந்த கர்மா, எப்போ செஞ்சது, என்ன பண்ணதே தெரியல. அதாவது ஆகாமிய கர்மம், பிராப்த கர்மம், சஞ்சீத கர்மம் சொல்லலாம். இதில் எந்த கர்மம் தான் நமக்கு வேலை செய்யுது, இதை எப்படி தாங்க சரி பண்ணுறது? கர்மான்னு ஒன்று சரிங்க, எல்லாம் ஒத்துக்கிறேன், எல்லாமே நான் செய்த செயல்களுக்கான விளைவுகள் தான் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? அதற்கான பதிவு தாங்க இது ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரிக்ரெஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம லைவில் பண்ணது என்னென்னா, ஒரு ஃபேமிலி, ஒரு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, சரிங்களா? இவங்க 4 பேர் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. இந்த பையன் இருக்கார்லங்க, கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கிற வயசு அவருக்கு. சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மாவே போட்டு அடிக்கிற அளவுக்கு, அப்போ தங்கச்சி என்ன பாடுபடுத்துவார்னு பார்த்துக்கோங்க. அப்பா அம்மாவே போட்டு அடிக்கிற அளவுக்கு அவர் ஆக்ரோஷமாக இருக்கார். யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. இவர் சொல்கிறதான் சட்டம்னு இருக்கார். இவர் வீட்டில் எல்லாரையும் போட்டு டேமேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா அம்மா தங்கச்சி டேமேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அலோபதி, அப்புறம் வேறு என்ன, ஹோமியோபதி, வேறு என்னென்ன மருத்துவ முறைகள் தெரியுமோ மருந்து கொடுத்து பார்த்துட்டாங்க. ஈவன் ஃப்ளவர் மெடிசனும் கொடுத்து பார்த்துட்டாங்க. நம்மக்கிட்டே வந்தாங்க, ஃப்ளவர் மெடிசன் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அதையும் கொடுத்து பார்த்தாச்சு. வேறு ஹீலிங்கும் கொடுத்தாச்சு, ரேக்கியில் ஹீலிங் கொடுத்தாச்சு, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இருந்தாலும் அவர் அதே கேரக்டர் தான் இருக்கார், கேரக்டர் மாற்றலை. ஒரு அப்போதைக்கு ஏதாவது தெரப்பி கொடுக்குறோம் ஆர் ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒரு 5% 10% கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் மாறி இருக்காருன்றாங்க. அந்த மருத்துவ முறை முடிஞ்ச பிறகு ஆர் அந்த ஹீலிங் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அவர் பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் நமக்கு குருமார்கள்கிட்ட கேட்டோம், இவர் இப்படி இருக்காரே, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டால் ரிக்ரெஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிக்ரெஷன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ்ங்க. அது நம்ம கொஞ்சம் அதாவது சீக்ரெட்டாக தான் வச்சுருக்கோம் அந்த ப்ராசஸ் எப்படின்றத. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த ரிக்ரெஷன் பண்ணும்போது அந்த அப்பா அம்மா தங்கச்சி கேரக்டர் இருக்காங்கல்லங்க, இதற்கு முந்தைய பிறவியில் அந்த பையன் இந்த 4 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இந்த 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததில் இந்த பையன் பண்ணாத தப்புக்கு அந்த 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பெரியவங்ககிட்ட போட்டு இவர் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி விட்டுருக்காங்க. இவர் தனியாக பிரிச்சுட்ருக்காங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்ருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கோபத்தில் நான் உங்கள் 3 பேரையும் பழி வாங்குவேன்னு அந்த பிறவியில் அவரால் பழி வாங்க முடியல. இந்த பிறவியில் அவங்களுக்கு பையனாக பிறந்து அவங்க அப்பா அம்மா தங்கச்சி 3 பேருக்கும் பழி வாங்குறாரு. அதாவது இதில் நிறைய கேள்விகள் நமக்கு வரும். அந்த அப்பா அம்மா வேறு இருந்து வந்திருக்கலாமே, அவங்க இந்த பக்கத்தில் வந்திருக்கலாமே, அதாவது அவங்க ஃப்ரெண்டு இதே மாதிரி ஃப்ரெண்டாக கூட வந்திருக்கலாமே, நிறைய கேள்விகள் இருக்கும். இதற்கு பின் நிறைய சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. நம்ம பார்த்தது என்னென்னா, இந்த சொல்யூஷன் மட்டும், அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் மட்டும் தான் இப்போ என்னென்னு கேட்டிருக்கோம். அதுக்காக பதில் தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இந்த பிறவியில் சாஷ்டாங்கமாக அந்த பையனுடைய காலில் அப்பா அம்மா பொண்ணு, அதாவது தங்கச்சி 3 பேரும் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான், அவர் மனசார மன்னிச்சா மட்டும்தான் இதற்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு குருமார்கள் சொன்னாங்க. ஸோ அதே தான் அவங்கக்கிட்டே சொன்னோம். நீங்கள் அது மாதிரி பண்ணணும். நாங்கள் அந்த பையனை நிற்க வச்சு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த பையனுடைய கேரக்டர் கொஞ்சம் மாறி இருக்குது, ஒரு 75% மாறி இருக்குது. அந்தளவுக்கு டேமேஜ் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. இன்னமும் இது நடந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி. இன்னமும் அவங்க லைஃப் நிறைய நல்லபடியாக போயிட்டுருக்கு. சரிங்களா? அந்த பையனுக்கு கல்யாணமாக அடிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நிறைய ரிக்ரெஷன் மறுபடியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நிறைய ஃபேமிலிக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் எங்கே சொல்யூஷன், அதாவது ஏன் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னே தெரியல. சின்ன விஷயம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்க சின்ன விஷயம் தான், ஒன்றுமே இல்லை. ஏம்மா என்னம்மா நீ காலைல காஃபி போட்டு கொடுத்து ஒரு சக்கரைலாம், அதுக்கே ஒரு சண்டை. ஏன் சக்கரைனா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு கலைக்க வேண்டியது தானே, ஆனால் அதுக்குள்ளே பெரிய சண்டையாகி அன்றைக்கி ஃபுல்லாக பேசலை அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய சண்டைகள் நடக்குது. அதே மாதிரி பிஸ்னஸை ட்ரை பண்ணுறாங்க. நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க,
என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், கடன் வாங்குறேன், லோன் வாங்குறேன், எல்லாத்தையும் போட்டு பார்க்குறேன், இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்னால் அதாவது திறமை நிறையா இருக்குது, திறமைகளை முழுவதும் போடுறேன். பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு பெரிய லெவலில் வரமாட்டேங்குது. பார்ட்னர்ஷிப் போடுறேன், பார்ட்னர்ஸ் என்னை ஏமாற்றிடுறாங்க. இது மாதிரி பல விஷயங்களுக்கு நம்ம நிறைய தெரப்பி கொடுத்து அவங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணி எல்லாம் பண்ணாலும் கடைசியில் இந்த கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அந்த கர்மாங்கிறது ஏதோ ஒரு லாக்கில் போய் மாட்டிக்கிட்டு இங்கே வந்து அது பழி வாங்கிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாள் ஃபுல்லாகவே பேசலாங்க. கர்மானா எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு சோல் இன்னொரு சோல் கூட எப்படி வந்து கர்மா கூட கனெக்ட் ஆகுது. இப்போ போன பிறவியில் அதுக்கு முந்தின பிறவியில் இப்போ இந்த பிறவின்னு வச்சுப்போமே, இந்த பிறவியில் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் திட்டுறோம், சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்ல போன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக என்ன பண்ணுவாங்க, கிராமத்துக்கு போங்கன்னா மண்ணை தூக்கி போட்டு ஒரு வழி வாங்குறேன்னு சொல்லி போவாங்களா. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே பார்த்தோன்னா பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சோல் அப்படின்ற கனெக்டிவிட்டிலையும் அது வந்து கேட்டு வாங்கிட்டு வர ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிறவியில் நான் அதாவது இந்த சோலும், அதாவது ஒரு கெட்டது செய்கிற சோலும் அடிபட்ட அடி வாங்கிச்சல் பார்த்தீங்கன்னா அந்த சோலும் அப்போவே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. உனக்கு அடுத்த பிறவியில் நான் வந்து உன்னை இந்த மாதிரி பண்ணுவேன், பழி வாங்கணும்னு. இந்த சோல் அதாவது இங்கே மனித நிலையில் மட்டும்தான் நான் வந்து மன்னிக்கிறேன், அதாவது மன்னிப்பு கேட்குறது அங்கே இருக்குது. சோல் லெவலில் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்கக்கூடிய ப்ராசஸும் இருக்குது. இங்கே மனித நிலையில் மட்டும்தான் நம்ம வந்து அக்ரிமெண்ட்டை எழுதி போட்டு சைன் போட்டு நான் ஏமாத்துறேன் இந்த கதைலாம். ஆனால் சோல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆன்மா லெவலில் அந்த ஏமாத்துற முடியாது. நான் உன்னை பண்ணிவிட்டு ஆமான்னு நான் மன்னிச்சுக்கோ. இந்த சோல் ஆப்போசிட் சோல் மன்னிச்சிருச்சுன்னா அடுத்த கர்மா வராது, தொடராது. இல்லை நீ என்னை டேமேஜ் பண்ணால் நான் உன்னை டேமேஜ் பண்ணுறேன் பார் அப்படின்னு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அடுத்த பிறவியில் வரும். நம்ம இந்த பிறவியில் மீட் பண்ணுற ஒவ்வொரு மனிதர்களும் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட இதுலேயும் உங்கள் கர்ம வினையும் சேர்ந்து இருக்குது. இந்த பிறவியில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது. ஏதோ ஒரு பிறவிலேருந்து எங்கேயோ கனெக்ட் ஆகுது. இன்றைக்கி நமக்கு ஒரு பொருளாதாரம் வந்து சேருதுனாலும் சரி, இல்லை நம்மகிட்ட யாரோ ஒருத்தவங்க பொருளாதாரத்தை வாங்கிக்கிறாங்கனாலும் சரி, அதாவது எடுத்துக்கிறாங்கனாலும் சரி, எதுவோ எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது. ரோட்டில் பார்க்குற, பஸ்ஸில் பார்க்கக்கூடிய, பப்ளிக் ட்ராவலில் பார்க்கக்கூடிய, பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாலே எங்கேயோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. இது பிரபஞ்சத்தோட கணக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒரு 110 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நம்ம கணக்கு பண்ணுறோம். ஒரு 8% 9% இன்ட்ரெஸ்ட்னு கணக்கு பண்ணுறோம். ஆனால் பிரபஞ்சத்தோட கணக்கு வேறு மாதிரி. எப்போ எதற்கான விளைவுகள் நடக்குது நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம ஏற்கனவே செய்த செயல்களுக்கும், இல்லை நம்ம அப்பா அம்மா செஞ்ச முன்னோர்கள் செய்த செயல்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த ரிக்ரெஷன் பண்ணக்கூடியது. ரிக்ரெஷன் ப்ரொக்ரெஷன் சொல்லுவாங்க. ப்ரொக்ரெஷன்னா ஃப்யூச்சரை போய் பார்க்குறது, ரிக்ரெஷனை அது கடந்த காலம் முடிஞ்சு போன விஷயத்தை போய் பார்க்குறது. இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எந்த பிறவியில் என்ன பண்ணியிருக்கோம் அது வாழ்க்கை முழுசாக தெரியாதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வருஷம் வாழ்க்கை இல்லைங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்குன்றதை கூட போய் பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலைக்கு இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு என்ன காரணம்னா அதற்கான ஒரு பிறவி காமிச்சு அங்கேருந்து சொல்யூஷன் ஒன்று அங்கேயே போய் சால்வ் பண்ணிட்டு வரலாம், சொல்யூஷன் கொடுக்கலாம். இல்லை இந்த பிறவியில் என்ன சொல்யூஷன் பண்ணணுன்றதை தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் குருமார்களால் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, நமக்கு ஆசீர்வாதிக்கப்பட்டு நம்ம கொடுக்கக்கூடிய, மற்றவங்களுக்கு நம்ம மூலியமாக நடத்தக்கூடிய ஒரு அருமையான ரிக்ரெஷன் ப்ராசஸ். நீங்களும் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க. இதெல்லாம் யாரெல்லாம் தெரியுமா இந்த ரிக்ரெஷன் ப்ரோக்ராமுக்கு வருவாங்க, இந்த தெரப்பிக்கு வருவாங்க, அவங்களுக்குன்னு தனியாக அந்த விதி எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அவங்களால மட்டும்தான் இந்த தெரப்பிக்கு வர முடியும். அவங்களுக்கு இந்த பிறவியில் நம்ம மூலியமாக சொல்யூஷன் கிடைக்கணும், இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம மூலியமாக சொல்யூஷன் கிடைக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ரிக்ரெஷன் தெரப்பி எடுத்துக்கவே முடியும். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க, எனக்கு ரிக்ரெஷன் பண்ண குருமார்கள் கேட்டால் பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க. வெயிட் பண்ணுங்கள், இப்போ வேண்டாம், ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு பண்ணலாம், இப்போதைக்கு பண்ணாதன்னு சொல்லி நமக்கு குருமார்கள் நமக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து குருமார்கள் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கும் ரிக்ரெஷன் பண்ணி அந்த ப்ராப்ளம் என்னென்னது கண்டுபிடிச்சி சொல்லி உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்கப்படும். இப்போ குருமார்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி ரிக்ரெஷன் பண்ணுறதுக்கே நம்ம ஏதோ நல்லது செஞ்சுருந்தா தான் நடக்கும். ஸோ அதுவும் கர்ம வினை தான். அதே மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள் ஏதோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கர்மாலாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் சூப்பராக சிறப்பாக மாறுறதுக்கு குருமார்கள் நமக்கு எப்பயுமே கூடவே இருக்காங்க, வழிகாட்டிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன்.